நமஸ்காரம். ஆஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம். இந்த 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மேஷத்தில் இருக்கிற குரு ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகி போகும்போது என்னென்ன லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாவகங்களை குரு ஆக்டிவேட் பண்ண போகுது, குருங்கிற எனர்ஜி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஏன் லக்னங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலையும் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, லக்னம் அப்படிங்கிறது பிராப்தம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கிடைக்கக்கூடிய விஷயங்கள், பறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நம்மளோட லைஃப், என்டையர் லைஃப் இஸ் டிட்டர்மைன்டு பேஸ்ட் ஆன் லக்னா. ராசி அப்படிங்கிறது என்னென்னா எண்ணங்களாக மட்டும்தான் இருக்கும். லக்னம் மூலமாக நம்ம பிராப்தம் மூலமாக நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கணும், கிடைக்கணும், பறிக்கப்படணும்னு இருக்கோ அந்த விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோமா, ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா, அது எப்படி கையாள போகிறோம், அந்த விதியை மதியால் வெல்ல போகிறோமா இல்லை மண்ணலி போட்டுக்க போகிறோமாங்கிற முடிவு பண்ணுறது தான் ராசி, சந்திரனோட வேலை. அப்போ சந்திரனுக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எண்ணங்களாக மட்டுமே போகலாம். லக்னங்களுக்கு பார்க்கக்கூடிய பலன்கள் முழுமையாக வேலை செய்யும். இன்னொரு விஷயம் முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்தில் பிராப்தத்தில் கொடுப்பனையில் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்கவோ பறிக்கவோ கோச்சார கிரகங்களால் முடியாது. எல்லாருக்கும் குருபார் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுங்களா? வயசு வித்தியாசம் பார்க்காம கிடையவே கிடையாது. கல்யாண வயசு வந்தாலுமே உங்கள் ஜாதகத்தில் முதல்ல கல்யாணத்துக்கான பிராப்தம் இருக்கணும். அதுக்கான தசா புத்தி அந்தரம் வரும்போது கோச்சார கிரகங்கள் எடுத்து செல்லும். இந்த தசா புத்தி அந்தரம் ப்ளஸ் உங்களோட பாஸ்ட் லைஃப் கர்மா, உங்களுடைய சுய ஜாதகம் உங்களோட ஆஸ்ட்ராலஜருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களால மட்டும்தான் இந்த பயிற்சியோட உங்கள் ஜாதகத்தை கனெக்ட் பண்ண முடியும். இந்த பயிற்சி ஸ்டில் 60% முதல் 70% வரை உறுதியாக வேலை செய்யும். ஆனால் ஒரு விஷயம் கிடைக்குமா, கிடைக்காதா, நடக்குமா, நடக்காதா, பறிக்கப்படுமா, பறிக்கப்படாதாங்கிறத உங்கள் சுய கர்மா, உங்களுடைய லக்னம் முடிவு செய்யும். அங்கே இருக்கிற கிரகங்கள், உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அதெல்லாம் ஓவராலாக சேர்ந்து முடிவு பண்ணும். ஸோ இந்த பயிற்சி பலன்களை பார்க்கும்போது பிளைண்டாக நல்லது கெட்டது அப்படியே எடுத்துக்காதீங்க. நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா அதுக்கான எஃபர்ட்ஸை போடுங்க. சில வேண்டாத விஷயங்கள் இண்டிகேஷன் வருது அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸை போடுங்க. வருமுன் காப்போம், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த பயிற்சி பலன்கள். மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பாவங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மிதுன லக்னத்துக்கு குரு 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. 7ங்கிறது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர். வீட்டிலேருந்து நம்ம வெளியே கிளம்பினாலே 7 தான். சமூகம், சோஷியல் ஐடென்டிட்டி. 10 லைஃப் பார்ட்னரும் ப்ளஸ் மியூச்சுவல் ஷேரிங், நெகோசியேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். 10 அப்படிங்கிறது வந்து நேம், ஃபேம், பவர், அத்தாரிட்டி, சுயதொழில். 10ங்கிறது மாமியார், பாஸ். இதெல்லாம் 10ஆம் பாவம். இந்த 2 முக்கியமான பாவங்களுக்கு கேந்திராதிபதி குரு, கேந்திரங்களுக்கு அதிபதி குரு. அந்த குரு இந்த மாதிரி பாவகங்களை சுட்டி காட்ட குரு 12ஆம் பாவமான விரயஸ்தானத்துக்கு வருது. விரயம் அப்படிங்கிறது நம்ம விட்டு போகிறது, நம்ம விட்டு விலகிறது. நமக்கு பண இழப்பையோ, மன இழப்பையோ, நிம்மதி இழப்பையோ, தூக்க இழப்பையோ, பிரிவினையோ, விட்டு விலகிறதையோ சுட்டி காட்டக்கூடிய விஷயம். அப்போ இந்த 7, 10 சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் இழப்புகளையும் விரயங்களையும் எதிர்கொள்ளப் போகிறார். யார்? மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்க. 12ஆம் பாவத்துக்கு வந்த குரு இந்த 2 காரகத்துவம் சம்பந்தமாக இழப்புகளையும் விரயங்களையும் கொடுக்க போகுது. அப்போ ரிலேஷன்ஷிப்பை கல்யாணம் ஆனவங்க கவனமாக இருங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களும் கவனமாக இருங்க, காதலில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க, பிஸ்னஸ் பார்ட்னரோட டீலிங்கில் கவனமாக இருங்க. இல்லை இந்த டைமில் எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் செப்பரேட் ஆகும், எனக்கு பிரிஞ்ச இந்த பார்ட்னர்ஷிப் உடைக்கலாம் அப்படின்னா அதை தொட்டு விரயம்னு சொல்லிடுச்சு. ஆனால் அது பாசிட்டிவாக பார்ட்னர்ஷிப் பிரியுமா இல்லை நெகட்டிவாக பிரியுமாங்கிறது உங்கள் சுய ஜாதகம் முடிவு பண்ணும். அதே தான் லைஃப் பார்ட்னரும். எந்த குடும்பக்கார ஸ்பௌஸோடு என்னால் வாழவே முடியாது, பிரிஞ்சிடலாமா அப்படின்னா பிரிவினைக்கு ஒத்துக்குது இந்த கோச்சார குரு பயிற்சி. ஆனால் அது பாசிட்டிவான பிரிவினையாக இருக்குமா இல்லை நெகட்டிவான பிரிவினையாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் சுய கர்மா முடிவு பண்ணும். வாழ்க்கை துணையோட நல்லா அந்யோன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்க நிச்சயமாக வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு எங்கேயாவது ட்ராவல் டிரான்சிட் ஏற்படுது, பிரயாணங்கள் இடமாற்றங்கள் ஏற்படுதுன்னா ரெசிஸ்ட் பண்ணாதான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது ஆக்கப்பூர்வமாக வேலை நிமித்தமாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃப் சம்மந்தமாகவும் ஏதோ ஃபேமிலி மேட்டர் ரிலேட்டட் சம்மந்தமாகவும் சின்ன பிரிவினை நடுநடுவில் வருதுங்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த 7ஆம் பாவம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வேலை நிமித்தமாக தூக்கத்தை கெட்டு வேலை பண்ணுற மாதிரியோ, அலைச்சல் பிரயாணத்தோட வேலை பண்ணுற மாதிரியோ, திடீர்னு ட்ராவல் டிரான்சிட்டோ, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் தூக்கத்தை தொலைச்சு அலைச்சலோடு எனக்கு வேலை மாற்றம் ஏற்படுதுன்னா அதையும் ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தொழிலில் சுயதொழில் செய்கிறவங்க ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் கொண்டு போய் இக்காலகட்டத்தில் செஞ்சிடாதீங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கடன் இருக்கா, தொழிலை தொட்டு பெருங்கடனுக்குள்ள மாற்ற யோகம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது தொழிலை சார்ந்தும் விரயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற குரு ஆக்டிவேஷன் வந்திருக்கிறனால பெரும் பணத்தை கொண்டு போய் எங்கேயும் தொழிலில் முதலீடு செஞ்சு விடாதீங்க. ரொம்ப அளவான முதலீடுனா தொழில் விட்டு விரயமாகணும்னு இருக்குது. தொழில் அளவான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது, எண்ணங்கள் இருக்குன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குருவுடைய பார்வை
சில பாவங்களுக்கு விழும் பார்த்தீங்களா. கோச்சார குரு ரிஷபத்துலேருந்து கன்னியை பார்க்குது. அந்த கன்னிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் பாவம். 4ங்கிறது வீடு, வசதி, வாகனம், தாய். இதை தொட்டு ஜாதகருக்கு விரயங்கள் ஏற்படும். அப்போ இந்த டைமில் வீட்டுக்கு செலவு பண்ணுறது, வீட்டை ரெனோவேட் பண்ணுறது, வீட்டுக்காக கடன் வாங்குறது, வாகனத்துக்காக கடன் வாங்குறது, இதிலெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிக்கோங்க. அதுக்கான வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 2வது தாய் இருக்காங்க, தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. குருவுடைய அடுத்த பார்வை உங்களோட 6ஆம் பாவமான விருச்சிகத்துக்கு வரனால தான் கடன்கிற அப்படி விஷயத்த சொல்கிறேன். வீட்டுக்காகவும் வாகனத்துக்காகவும் கடன் வாங்குறீங்க அப்படின்னு ஆக்கப்பூர்வமான உங்கள் சக்திக்குட்பட்ட கடனை வாங்கிட்டீங்கன்னா இந்த குரு பேச்சு அதுக்கு நிச்சயமாகவே சப்போர்ட் பண்ணி. ஏன்னா 12ஆம் பாவம் விரையத்தை ஓப்பன் பண்ணிடுச்சு. அப்போ கடனால் விரையும், அப்படி இல்லைன்னா நோயாலையும் வம்பளுக்கு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸாலே விரையத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான கடன் நல்லதே. தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. படிப்பு சம்மந்தமாக சிலர் கடன் வாங்கணும்னு நினைப்பீங்க. தொழில் செய்கிறதுக்காக, முதலீடு செய்கிறதுக்காக சில கடன் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆக்கப்பூர்வமான உங்கள் சக்திக்குட்பட்ட கடனாக இருந்தால் தாராளமாக இறங்கிக்கலாம். குருவுடைய அடுத்த 9ஆம் பார்வை உங்களோட டைரெக்டாக மகரத்துக்கு போய் விழுகுது. அந்த மகரம் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அப்போ மகரம் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வந்து குருவோட பார்வையும் எங்கே வருது. லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், பாஸ், மாமியார், அம்மா, படிப்பு. ஏன்னா 4ஆம் பாவத்துக்கு குருவோட ஆஸ்பெக்ட் வருது இல்லைங்களா. இதை தொட்டு ஜாதகர் அன்எக்ஸ்பெக்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை எதிர்கொள்ள போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா குருவோட பார்வை 8ஆம் பாவமான மகரத்துக்கு வந்து விழுகுது. அது சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம், டிசாஸ்டராகவும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி 9ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் பாவத்தை பார்க்கறனால. ஆனால் குருவுடைய 9ஆம் பார்வை சுப பார்வை அப்படிங்கிறனால நம்ம பாசிட்டிவ் மட்டுமே ஒரு 80%, ஒரு மைனஸ் ஒரு 20% ட்ரிகரிங் வார்னிங்கையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ இந்த கருவத்தங்கள் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் நிதானமும் பொறுமையும் அவசியம். ஏன்னா வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய நிகழ்வாக இது அடுத்த ஒரு 12 வருஷத்துக்கு இருக்க போகுது இந்த குரு பயிற்சி. அதனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமாக நான் சொன்ன அந்த கரகத்தை உங்களை எல்லாம் மனசில் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அம்மா, மாமியார், திறமை, வித்தை, கல்வி, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், படிப்புக்காக வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தொட்டு ஜாதகர் மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் இழப்புகளையும் விரயங்களையும் சந்திக்க போகிறாரு. அப்போ இழப்புகளையும் விரயங்களையும் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் எடுக்கணும். இது ஆக்கப்பூர்வமாக இதை தொட்டு விரயங்கள் ஏற்படுத்தணும்னா என்ன மாதிரி விஷயங்களை. அப்போ கல்விக்காக ஒரு கடன் வாங்கலாம். அம்மா பேர் ஒரு சின்ன இஎம்ஐ போட்டு ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அது ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம். மதர் இன்லாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர் ரெண்டுமே டிஸ்போஸை குறிக்கக்கூடிய கோச்சார பயிற்சியாக இருக்கிறனால ஆக்கப்பூர்வமான பார்ட்னர்ஷிப்பாக இருக்குது. லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி, அது கெடாமல் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ட்ரபிள்சம் பார்ட்னர்ஷிப்பாக இருக்குது. அது லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி, டிஸ்போஸ்க்கு உண்டான காரகத்துவம் அமைஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு விரயத்தை கொடுத்து டிஸ்போஸ் ஆகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு விரயமில்லாமல் ஆக்கப்பூர்வமாக ரொம்ப ஜென்யூனாக டிஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா நிச்சயமாகவே பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்கள் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். காலபுருஷோட ஒரிஜினல் 12ஆம் பாவாதிபதி உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வருது. அப்படிங்கிறனால டிஃபால்ட்டாகவே தொழில் அப்படின்னா அலைச்சல், பிரயாணம், தூக்கம் கிடாமல் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு மீனம் கொடுக்க போகிறதில்ல. அதனால் புட் யுவர் எஃபர்ட்ஸ் டிட்டாச் ஃப்ரம் த அவுட்கம் ரிகார்டிங் யுவர் ப்ரொஃபஷன் ஆர் ஜாப் ஆர் பிஸ்னஸ். ஆல்வேஸ் லவ் யூ ஆல், ஸ்டே பிளஸ்ட். ஆஸ்ட்ரோபிரந்த அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெங்கு பொங்க. Universe always has your back.